பாரதி உலா 2024 தையலை உயர்வு செய். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே. விடுத்த வாய்மொழிக்கெங்கனும் வெற்றி, வேண்டினேன் என கருளினல் காளி. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே. விடுத்த வாய்மொழிக்கெங்கனும் வெற்றி, வேண்டினேன் என கருளினல் காளி. எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதனிலும் வெற்றி. எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதனிலும் வெற்றி. கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாயிங்கென கருள் செய்தாள். கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாயிங்கென கருள் செய்தாள். மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கி நில்லாவோ. மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கி நில்லாவோ. வந்தே மாதரம் நொந்தே போயினும் வெந்தே மாயினும் நந்தே சத்தரு வந்தே சொல்வது வந்தே மாதரம். ஒன்றாய் நின்றினி வென்றாயினும் உயிர் சென்றாயினும் வலி குன்றாதோதுவம் வந்தே மாதரம். சோதரன்கால் நிறை மாதரில் யாவரும் ஆதரவோடு பல தீதரவோதுவம் வந்தே மாதரம். தாயே பாரத நீயே வாழிய நீயே சரணினி நீயே எமதுயிர் வந்தே மாதரம். ஓ வந்தே மாதரம். விடுதலை போராட்ட வீரர்களுள் பாரதியார் சற்றும் வித்தியாசமானவர். மற்ற விடுதலை போராட்ட வீரர்கள் இந்தியாவிற்குள் எவ்வளவு பேதம் இருந்தாலும் விடுதலை கிடைத்தால் போதும் என போராடினார்கள். ஆனால் நம் பாரதியார் விடுதலையோடு சமத்துவமும் வேண்டும் என்று போராடினார். சுதந்திரம் என்பது வெறும் மேட்டுக்குடி மக்களுக்கு மட்டும் கிடைத்து என்ன பயன்? கடைக்கோடியில் இருக்கும் கடையவனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பறையறுக்கும் இங்கு தீய குறையறுக்கும் விடுதலை, பரவரோடு குறவருக்கும் மரவருக்கும் விடுதலை என்று பாடினார். அடிமை இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு குற்றால அருவியில் குளிக்க அனுமதி இல்லை. நம் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அத்தடைகளை நீக்கி உடைத்தெறிந்து அம்மக்களை குற்றால அருவியில் குளிக்க அனுமதித்தாரே. அதன் பிறகுமா ஏற்றத்தாழ்வுகள் எழுகின்றன. ஒரு சில ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களை நம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆலய பிரவேசம் செய்ய வைத்தாரே நம் மதுரை வைத்தியநாத ஐயர். அவரை கண்ட பிறகுமா இந்த மண்ணில் சாதி பூசல்கள் அரங்கேறுகிறது. கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் மனைவி வள்ளியம்மை ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவரை தன் குடும்பத்தில் ஒருவராக நடத்தி ஆதரித்து வந்தாரே. அம்மையாரை கண்ட பிறகுமா ஜாதி பூசல்கள் எழுகிறது. இத்தனை பிணைப்பாடுகளுக்கு பின்பும் நம் மக்கள் ஜாதி கொள்கைகளை கைவிடவில்லை என்பது அதிசயமே. ஆணொன்றும் பெண்ணென்றும் மனிதரில் ஜாதி இரண்டென்றால் அவ்வை. ஆண்டவன் படைப்பில் காக்கையும் குருவியும் தன் ஜாதி ஒன்றென்றான் பாரதி. தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்றால் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றார் பெரியார்.
ஆண்டாண்டு காலமாய் நடந்த ஜாதி சடங்குகளை கண்டு வருந்தினார் வள்ளலார். அனைத்து சான்றோர்களும் சொல்வது ஒன்றே, சாக பிறந்த நமக்கு ஜாதி எதற்கு? இளைய சமுதாயமே, சாதிக்க பிறந்த நமக்கு ஜாதி எதற்கு? ஜாதி பிரிவுகள் என்னும் சொல்லி அதில் தாழ்வொன்றும் மேலென்றும் கொள்வர். நீதி பிரிவுகள் செய்வர், அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வர். ஜாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தன்னை செலுத்திடும் வையம் என்று எம் பாரதியின் கூற்றை முன்வைத்து மனதில் மனிதம் விளைப்போம், ஜாதி மறந்த சமுதாயம் விளைவோம் என்று கூறி வாய்ப்பல்லமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். 2022 தமிழ்நாடு அரசு பணி தேர்வில் தேர்ச்சி பெற்று காவல்துறை துணை கண்காணிப்பாளரான புதுக்கோட்டை மாவட்ட கிழக்கு செட்டியப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பவானியை நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. காரணம், அவரொன்றும் அவ்வளவு பிரபலம் இல்லை, வசதி வாய்ப்பு உள்ள குடும்பம் இல்லை, அப்பாவிற்கு போதிய வருமானம் இல்லை, இருந்தும் விவசாய கூலிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை, போதாத குறைக்கு கடன் தொல்லை இருந்தும் பவானியாம் படிப்பதை மட்டும் ஒருபோதும் நிறுத்தவில்லை. சிறப்பு பயிற்சிக்கு செல்வதற்கு போதிய பொருளாதாரம் இல்லை, அரசு பயிற்சியில் போய் கலந்து கொள்வதற்கு அந்த பெண்மணிக்கு போதிய பேருந்து வசதி இல்லை. இல்லை இல்லை இல்லை, இந்த வார்த்தை என் வாழ்வில் எப்போதும் இல்லை என்று நினைத்து விடாமுயற்சியோடு தன் முதல் முயற்சியிலேயே பவானியாம் வெற்றி பெற்றாள் என்றால் அது சாதனைக்குரியது. வறுமையை விட வெற்றி பெறுவதற்கு மிகச் சிறந்த காரணம் இந்த உலகிலே இல்லை என்று. ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன்தான் ஆபிரகாம் லிங்கன் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகின்றதா? ஆனால் அதுதான் உண்மையும் கூட. ஊதுகுழலை கையில் எடுக்கும் பெண்கள் எழுதுகோலை கையில் எடுக்க வேண்டும் என்று நினைத்த இரும்பு பெண்மணிதான் சாவித்ரிபாய் பூலே. இவர் யார் என்று தெரியுமா? இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர் ஆவார். இவருக்கு தனது 9வது வயதிலேயே திருமணமாகிவிட்டது. இருந்தும் பெண்களுக்கான முதல் பள்ளியை புனேவில் 1848 துவக்கி வைத்தார். பெண்களுக்கு மட்டுமின்றி அனைவருக்கும் கல்வி கிடைக்க பாடுபட்டவர் இவர். அன்றைய காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் கல்வி கற்பிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இருந்தும் அவர் தனது கணவரின் உதவியோடு தினமும் ஒவ்வொரு நாளும் சாவித்ரிபாய் பூலே அவர்கள் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஆதிக்க சாதி ஆண்களால் கற்களாலும் சேற்றாலும் மாட்டு சாணத்தாலும் மனிதனின் மலத்தாலும் துன்புறுத்தப்பட்டார். இதை நான் ஏன் உங்கள் முன் கூறுகிறேன் என்றால், அன்றைக்கு இருந்த ஆதிக்க சாதி ஆண்கள் தரும் துன்புறுத்தல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் நமது சாவித்ரிபாய் பூலே அவர்கள் அச்சமடைந்து பயப்பட்டு இருந்தால் இன்றைக்கு நாம் எல்லாம் கல்வி எனும் ஏணிப்படியில் ஏறிக்கொண்டிருப்போமா, அல்லது நான் தான் உங்கள் முன் பேசிக் கொண்டிருப்பேனா? எத்தனையோ தலைவர்களை பற்றி பேசியிருக்கின்றோம். நமது தாய்மார்கள் தான் உண்மையிலேயே நமது இரும்பு பெண்மணி என்று நான் கூறுகிறேன். நம்மை சுற்றியுள்ள அனைவரும் நம் அம்மாவிடம் சொல்லி இருப்பார்கள், பொம்பளை பிள்ளை தானே, படிச்சு என்ன செய்ய போகுது, நீ ஏன் கஷ்டப்படுற, எதுக்கு அந்த பிள்ளையை போட்டு படிக்கிறதுக்கு அனுப்புற, ஏதாவது வேலைக்கு அனுப்புனா 10,000 20,000 சம்பாதிச்சாவது கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் உறவுகள் மத்தியில் இன்றைக்கு வறுமையை ஒரு தோல்வியாக எண்ணாமல் நம்மளுடைய தாய் தகப்பன் இன்றைக்கு நாம் எல்லாம் படிக்கிறதற்கு அனுப்பி இருக்கார் என்றால் நம் அம்மாதான் இன்றைக்குள்ள இரும்பு பெண்மணி என்று நான் உங்கள் முன் சொல்லுவேன். ஔவையின் அறநெறிப்படி, வள்ளுவனின் குரலின்படி, வள்ளலாரின் வார்த்தையின்படி, பாரதியாரின் புரட்சிப்படி, பாவேந்தரின் எழுச்சிப்படி, நெப்போலியனின் வீரம்படி, அண்ணாவின் ஆற்றல் படி, கர்ம வீரர் காமராஜரின் கர்மம் படி, காந்தியின் சத்தியம் படி, அப்துல் கலாமின் ஆற்றல் படி, அப்துல் கலாமினுடைய ஆசைப்படி, இந்த 10
படியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அத்துபடியாக இருந்தால் அந்த மனிதனுடைய வெற்றிக்கு அவர் நினைத்ததை அடைய முடியும் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நீங்க பேசின விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டென்ட்லாம் நல்லா டெலிவர் பண்ணீங்க. ஆனால் ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுடைய குரலில் வந்து தெரியல. எதுக்காக பயப்படுறீங்க? பேசுறது உங்கள் சொந்த தாய்மொழியில் பேசுகிறீங்க. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த மொழி பயன்படுதோ அதை நம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டோட டெலிவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற உயரத்தை விட ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு உங்களால் கண்டிப்பாக போக முடியும். இத்தனை மாணவிகளும் அவரவர் கேட்ட திறமையை இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரியலி ஆசம். பெரிய கைத்தட்டல் உங்களுக்கு. நிறைய நிகழ்ச்சியில் பேசியிருக்கீங்க. இன்னைக்கு பேசினவங்க அனைவரும் வீரமங்கையா பேசுனீங்க. பாரதி கண்ட புதுமை பெண் தான். நல்ல பேச்சாற்றல் இருக்கு, படிப்பாற்றலும் இருக்கு. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் யாராவது ஒருத்தரோ இல்லை 2 பேரோ இல்லை 10 பேர் கூட இங்கே வந்து நீங்கள் உட்காந்து ஒரு சீஃப் கெஸ்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். அந்த மங்கையர்க்கரசி என்ற பெயர் கொண்ட என் தங்கை என் ஊரில் 8ஆவதுக்கு மேலே படிக்க விடலை. அது ஒரு காலம். அது ஏன்னா அந்த மாதிரி கிராமங்களில் ஒரு பெண் ஆளாகிவிட்டால் படிக்க அனுமதி இல்லை என்கிற காலம் இருந்தது. அதெல்லாம் மாறிடுச்சு இன்னைக்கு. அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். எங்க குடும்பத்தில் 10 பேர்ல 8ஆவது பையனா. எல்லாரும் படிச்சாங்க. நான் படித்தேன். நான் இதுதான் படிப்பேன்னு சொல்லிட்டு படித்தேன். ஆனால் எனக்கு வேலை கிடைச்சிது ஆசான் மெமோரியல் எல்லாம். நான் வேலைக்கு போகலை. போயிருந்தேன்னா எனக்கு விக்கிபீடியாவில், கூகுளில், யூடியூப்ல எல்லாம் ஒரு வரலாறு வந்திருக்காரு. நான் வேலைக்கு போகாமல் ரிஸ்க் எடுத்தேன்ல, அந்த ரிஸ்க்குக்காக தான் இன்னைக்கு எனக்கு இந்த வரலாறு, ஹிஸ்டரி எல்லாமே. அதாவது கலையும் இலக்கியமும் என்ன படித்தாலும் உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் சோறு போடும். இயல்பான நடைமுறை வாழ்க்கையில் வெறும் எஜுகேஷன், படிப்பு, சிலபஸ், மெக்காலே கல்வி முறை அது மட்டுமே பத்தாது. அதுக்கு மேலே ஏதாவது ஒன்று வேணும். அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். மெக்காலே கல்வி முறையை விட பாரதியார் கவிதைகளை ஃபுல்லாக படித்தாலே ஒரு கல்வி முறை அது அப்படின்னு ஜெயகாந்தன் சொன்னார். என் பொண்ணுக்கு என் பையனுக்குன்னு ஜெயகாந்தன் சொன்னார். நான் ஸ்கூலுக்கு அனுப்புறதை விட பாரதி புத்தகங்களை வாங்கி கொடுத்து படிக்க சொல்வேன்னு சொன்னார். அந்த மாதிரி நீங்கள் பிகாமாக இருக்கலாம், பிஏவாக இருக்கலாம், மற்ற துறை சார்ந்த எத்தனை துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தமிழ் இலக்கியத்தை கையில் எடுத்துங்க, தமிழை எடுத்துங்க, கலை கலாச்சாரம் பண்பாடை கையில் எடுத்துங்க. அதை மீறி எதுவுமே கிடையாது. அதுதான் நமக்கு புத்துணர்ச்சி. ஆனால் ஒரு நாளும் பெற்றோருக்கு தலைகுனிவை, பிறந்த இடத்திற்கும் சரி, படிக்கிற கல்லூரிக்கும் சரி, கல்வி நிறுவனத்துக்கும் சரி, வேலை போற பார்க்க போனாலும் அந்த இடத்துக்கும் சரி, ஒரு நாளும் நாகரிக குறைவை, கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தாம இருக்கிறது தான் நாம் ஆஸ்கார் விருது வாங்கிறதுக்கு சமம், நோபல் பரிசு வாங்கிறதுக்கு சமம். புனலும் மணலும் வானும் வந்து வணங்கி நில்லாவோ, விண்ணுளோர் பணிந்தேவல் செய்யாரோ, விண்ணுளோர் பணிந்தேவல் செய்யாரோ, வெல்க காளி பதங்கள் என்பார்க்கே, வெல்க காளி பதங்கள் என்பார்க்கே, வெல்க காளி பதங்கள் என்பார்க்கே, வெல்க காளி பதங்கள் என்பார்க்கே. பாரதி உலா 2024 தையலை உயர்வு செய். வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை.